பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக காங்கிரஸில் இருந்து ஒரு குழப்பத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, கடந்த 2-3 நாட்களாகவே நேஷனல் சேனல் எல்லாத்துலேயும் முக்கியமான டிபேட்டாக இருந்தது என்ன அப்படின்னா, இந்த அமேத்தி மற்றும் ரேபரேலி இந்த 2 தொகுதிகளில் யார் போட்டியிட போகிறாங்க, காங்கிரஸ் சார்பில் யார் போட்டியிட போகிறாங்க, அதாவது இண்டி கூட்டணி சார்பில் யார் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாகவே இருந்தது. மே 3 தான் இந்த தொகுதிகளுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஆனால் மே 2 மாலை வரைக்கும் கூட யார் கேண்டிடேட்டுங்கிறத காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் நேற்று மே 3 காலையில் இந்த ரேபரேலி தொகுதியிலேருந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அமேதி தொகுதியில் கிஷோர் லால் சர்மா அப்படிங்கிறவர் போட்டியிட போகிறாரு. அங்கே போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு ஸ்மிருதி இரானியை எதிர்த்து இவர் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவரும் அங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை நம்ம மட்டும்தான் கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் லெவலில் ராகுல் காந்தி அவர்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டரான கேரி காஸ்பரோவ் இவர் ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலியில் போட்டியிட போறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரெடிஷனல் டிக்டேட்ஸ் தட் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் வின் ஃப்ரம் ரேபரேலி பிஃபோர் சேலஞ்சிங் ஃபார் த டாப். அதாவது இந்தியாவின் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற கனவு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரேபரேலியில் ஜெயிச்சு உங்களுடைய அந்த பவரை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு வேட்பாளருமே எந்த தொகுதியில் போட்டியிடணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைமை மற்றும் அந்த வேட்பாளரோட விருப்பத்தை பொறுத்தது தான். ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு இருக்காரு. அங்கே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இரண்டாவதாக இப்போ இவர் இந்த ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே ஒரு சாமானிய மக்களில் ஒருத்தரா நமக்கு சில கேள்விகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த நாட்டில் மிகப்பெரிய எதிர்கட்சி இல்லைனா பல முறை இந்தியாவை ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஒரு 2 தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ காலதாமதம்? மே 3 தான் கடைசி நாள், அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இது பார்த்தா ஏற்கனவே 2 கட்ட எலெக்ஷன்ஸே நடந்து முடிஞ்சிருச்சு. ஏதோ இப்போ தான் எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிருக்கு, அடுத்த உடனடியாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, அவங்களுக்கு வேட்பாளரை தேர்வு பண்ணுறதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. ஏற்கனவே 2 கட்ட எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்தடுத்த கட்டங்கள் எப்போ நடக்க போகுது எல்லா தேதியும் உங்களுக்கு தெரியும். ஆனால் கடைசி நாள் வரைக்கும் அந்த இடத்துல வேட்பாளர்களை அறிவிக்காமல் வச்சு இந்த மாதிரி காத்துட்டு இருக்கிறதுக்கான அவசியம் என்ன? இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த 2 தொகுதிகள் அமேதி ரேபரேலி இந்த 2 தொகுதிகளே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காங்கிரஸின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது காங்கிரஸின் கோட்டையா இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த குடும்பத்தின் கோட்டையா? ஏன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் எல்லா இடத்துலையும் பேசும்போது ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லைனா ஃபேமிலி டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதாவது எனக்கு அப்புறம் என் மகன் அந்த மாதிரியான அந்த சிஸ்டம் உடைக்கணும் அப்படின்னு தான் பேசுகிறாரு. இந்த 2 தொகுதியிலையும் இந்திய கூட்டணி இல்லைனா காங்கிரஸே அவங்க வேற யாராவது ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்கலாம். ஏன் குறிப்பாக இந்த குடும்பத்திலேருந்து தான் ஒருத்தவங்க அங்கே போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் இதே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அமேத்தியில் இருக்கிற மக்கள் ராகுல் காந்தி தான் இங்கே போட்டியிடணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவர் போய் ரேபரேலி தொகுதியில் நிற்கிறாரு. இந்த ரேபரேலி தொகுதியில் தான் கடந்த 3 வாட்டியாக சோனியா காந்தி அவர்கள் போட்டியிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வேட்பாளரும் எந்த ஒரு கேண்டிடேட்டும் ஏற்கனவே அவங்க போட்டியிட்ட தொகுதியில் திரும்ப போட்டியிடுறதுங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த தொகுதியில் ஏற்கனவே எம்பியாக இருந்திருக்காங்க, அந்த தொகுதிகளுக்கான பல நலத்திட்டங்களை செஞ்சுருப்பாங்க. அதனால் அந்த மக்கள்கிட்ட திரும்ப போய் ஓட்டு கேட்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே இடத்துல இப்போ திரும்ப சோனியா காந்தி அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே எம்பியாக இருந்து அவங்க பல நலத்திட்டங்களை செஞ்சுருக்கலாம். அதனால அவங்க நிற்கிறத யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் அதை தாண்டி இந்த 2 தொகுதிகளில் காங்கிரஸ் அப்படின்னா அந்த காங்கிரஸ் நிறுத்துகிற எந்த ஒரு கேண்டிடேட்டுமே ஜெயிக்கணும். அது எதுக்கு குறிப்பாக இந்த 2 பேர் இதில் பிரியங்கா காந்தியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன் வரணும். இல்லை எதற்கு ராகுல் காந்தி தான் இந்த 2 தொகுதிகளில் ஒன்றுத்தில் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வேணும். இந்த காங்கிரஸின் பாஸ்டியன் அப்படிங்கிறது கோட்டை அப்படின்னா இது ஏதோ ராஜா காலத்து விஷயம் மாதிரி, எனக்கு அப்புறம் என் மகன் இந்த மாதிரி சில போராளிகள், சமூக போராளிகள், திரு பிரகாஷ்ராஜ் அவர்கள்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திரு மோடி அவர்கள் ஒரு அரசர் மாதிரி செயல்படுறாரு, நான் அவரை பிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொல்ல மாட்டேன், கிங் மோடின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசினார், ஒரு பேட்டியில் பேசினார். இங்கே இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸுங்கிறது எங்கே நடக்குது அப்படிங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு இருக்காரு.
போன வாட்டியும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காரு, ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இந்த வாட்டியும் அவர் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. ஆனால் இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளாவோட சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பினராயி விஜயனுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்தது. இவரை பற்றி அவர் பேசுறது, அவரை ஏன் பினராயி விஜயனை ஏன் அரெஸ்ட் பண்ணலை மோடி அரசாங்கம் அப்படின்னு அவர் கேட்கறது, இல்லை இவரை பற்றி பினராயி விஜயன் வந்து ராகுல் காந்தி அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருந்தது. அதனால அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து இந்தி கூட்டணியில் காங்கிரஸோட இருக்காங்க. ஆனால் கேரளாவில் மட்டும் கூட்டணி கிடையாது, ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் நின்னாங்க அப்படிங்கிற அந்த நிலைமை தான். அதனால இந்த வாட்டி அவருக்கு வந்து வயநாட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரா, அதனால இன்னொரு தொகுதி வேணும் அப்படின்னு தேடி போறாரா, அந்த கேள்விக்கான வீடியோ நமக்கு தெரியல. நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தா, ராகுல் காந்தி அவர்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கப்படுது, அமேதி இல்லைனா ரேபரேலி. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் அமேதியை சூஸ் பண்ணல? 3 வாட்டி அவர் அங்கே வந்து எம்பியாக இருந்திருக்காரு. போன வாட்டி தான் வந்து அவர் ஸ்மிருதி இரானியால் தோற்கடிக்கப்பட்டார். அந்த தொகுதியில் ஏன் திரும்ப அவர் ட்ரை பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு ரேபரேலிக்கு போனார். ஆனால் இதை கூட காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் எவ்வளோ பாசிட்டிவாக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிரபலமானவரோட ட்வீட் இது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமேதியில் போட்டியிடாமல் இதுக்கு போயிட்டதுனால, ரேபரேலிக்கு போயிட்டதுனால கம்ப்ளீட் ப்ரெஷரும் இப்போ ஸ்மிருதி இரானி மேலே விழுந்துருச்சு. ஸ்மிருதி இரானி வந்து ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட தோத்துருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த கிஷன்லால் சர்மா கிட்டலாம் போய் தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எப்படி அமேதியில் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறாங்கன்னு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருந்ததுன்னா ராகுல் காந்தியை அங்கே நின்று இருக்கலாமே, ஸ்மிருதி இரானி அவர்களை நேரடியாக ஜெயிச்சிருந்திருக்கலாமே. கடைசியாக நம்மளுடைய காங்கிரஸ்காரர்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஏன் பாரத பிரதமர் அவர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து போட்டியில்லைன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கட்சி சார்பு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாட்டினுடைய முன்னேற்றம், நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சி இவ்வளோ பெரிய கட்சி, இது வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற கட்சியால் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுற கடைசி நாள் வரைக்கும் ஒரு 2 தொகுதியில், அதுவும் 5ஆம் கட்ட தேர்தல் நடக்க போகிற 2 தொகுதிகளில் வேட்பாளரை கூட அனௌன்ஸ் பண்ண முடியல. அதுலேயே என்ன சொல்கிறாங்க, டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்கு, ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து இண்டி கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயே ஏற்கனவே வாக்களிச்சுட்டு வந்தவங்களாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கான என்னுடைய கடமையை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதில் எது ஜனநாயகம்? இந்த 2 தொகுதி வந்து எங்களுடையது, காங்கிரஸினுடையது அப்படின்னு சொன்னால், காங்கிரஸில் இருக்கிற எந்த ஒரு கேண்டிடேட் அங்கே நிறுத்தினாலும் அவங்க ஜெயிக்கணும், அப்படி தானே? அது இல்லை, இது எங்களுடைய குடும்பத்தினுடையது அப்படின்னு சொல்லி தான், இந்த குடும்பத்திலேருந்தே தான் ஒருத்தர் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல திரு ராகுல் காந்தி அவர்கள், அவருக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, மேபி அவர் ப்ரெஷரைஸ் பண்ணி கூட அங்கே நிறுத்த வச்சிருக்கலாம். ஆனால் அது என்ன குடும்ப சொத்தா? தொகுதிங்கிறது குடும்ப சொத்தா? இது வந்து எல்லாருக்குமான, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற வேற ஒருத்தருக்கான ஒரு ஃபேர் சான்ஸ் அங்கே கொடுத்துருக்கலாமே. ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் வந்து வயநாட்டில் சான்ஸ் கொடுத்தாச்சு, ஏன் இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துருக்க கூடாது? அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயங்களில் கூட முடிவெடுக்க முடியாத ஒரு கட்சி, அதுவும் இவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் ஆட்சி அமைச்சாங்கன்னா ஒரு 30 கட்சிகள் ஒரு கிச்சடி கூட்டணி, இந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பக்கம் பிடிச்சி இழுப்பாங்க, தமிழ்நாட்டில் இங்கே வந்து கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எம்பிஸ் இருந்தாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் பிடிச்சி இழுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிச்சடி கவர்மெண்ட் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவில் முதல்ல வளர்ச்சி இருக்குமா, இந்தியாவில் முன்னேற்றம் இருக்குமா, இல்லை இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பு தான் இருக்குமா? இது எல்லாத்தையுமே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் முடிச்சிருச்சு, ஆனால் இன்னும் பல மாநிலங்களில் உங்களுடைய சொந்தக்காரங்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் சிந்திச்சு அவங்களுடைய வாக்களிக்க சொல்லுங்கள். ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலியில் போட்டியிடுறது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.